திருநாவுக்கரசு 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 சிவா திருச்சிற்றம்பலம். நால்வர் துதி பூலியர்கோன் வெப்பொலித்த புகலியர்கோன்களல் போற்றி, ஆலிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து, தேசமுய்ய திருத்தொண்டர் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். காரைக்கால் அம்மையார் 63 நாயன்மார்களில் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ஒருத்தங்க மட்டும் உக்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க யார்? காரைக்கால் அம்மையார். சிவபெருமானுக்கு அம்மா இருக்காங்களாங்க. சிவபெருமானுக்கு பிறவியே கிடையாது. அவருக்கு அம்மா அப்பாவே கிடையாது. அவரை தாங்குகிற அளவுக்கு எந்த தாய்க்கும் சக்தி கிடையாது. சிவபெருமான் தாய் தந்தை அற்றவர் சிவபெருமான். முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் பிறவியே கிடையாது. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சிவபெருமானுக்கும் பிறவி கிடையாது. இளங்கோவடிகள் பாடுறார். சிவபெருமானை சொல்கிறார் இளங்கோவடிகள், பிறவா யாக்கை பெரியோன் என்று சிவபெருமானுக்கு பேர் சிலப்பதிகாரத்தில். அந்த சிவபெருமானுக்கு அம்மா இருக்காங்களா? யார்? அவங்க தான் காரைக்கால் அம்மையார். அவங்களுடைய குரு பூஜை ஆகிய நாள் இன்று. அந்த குரு பூஜை அன்னைக்கு அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு அடியேனுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. எனவே அந்த வாய்ப்பு கொடுத்த சிவபெருமானுக்கு மிக்க நன்றிகள். காரைக்கால் அம்மையார். சிவபெருமானை பற்றி முதலாக வெண்பா பாடியவர் காரைக்கால் அம்மையார். தமிழால் பாடியவர் காரைக்கால் அம்மையார். ஞானசம்பந்தர் எல்லாத்துக்கும் முன்னாடி காரைக்கால் அம்மையார் 3ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் தான் மாணிக்க வாசகர். எல்லாருமே திருமூலர்லேருந்து மாணிக்க வாசகர் வரைக்கும் எல்லாமே காரைக்கால் அம்மையாருக்கு அப்புறம் தான். சிவபெருமானை பற்றி முதல் வெண்பா பாடியவர் காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் இங்கே பூமுகார்னு ஒரு ஊடு, அதாவது காவேரி பூம்பட்டினம். அங்கே நாட்டுக்கோட்டை நகரத்தார். இன்னைக்கும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் அவ்வளவு பக்தியாக பல கோயில்களில் திருப்பணி செய்துள்ளார்கள். தேவார தலங்கள் அந்த தலங்களில் 200 தலங்களுக்கு மேலே காரைக்கால் மற்றும் இல்லை எல்லா பகுதிகளிலும் இருந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார் உலகமெங்கும் சூழ்ந்துள்ள நாட்டுக்கோட்டை நகரத்தார் திருப்பணிகள் 200 கோயிலுக்கு மேலே தேவார தலங்களில். அப்படி பூம்புகாரில் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் அப்போ இருந்தாங்க. அவங்களில் ஒருத்தர் தனதத்தர்னு பேர். பெரிய வணிகர், நல்ல பெரிய பணக்காரர், செல்வந்தர். அவருக்கு சிவபெருமான் அருளால் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பிறக்கிறப்பவே சேக்கிழார் பெருமான் ஒரு பேர் வைக்கிறார், புனிதவதியார் அவதரித்தார். பிறக்கிறப்பவே புனிதவதியார்னு காரைக்கால் அம்மையாருக்கு பேர். அவங்களோட இயற்பெயர் புனிதவதியார். அவங்க காரைக்கால் அங்கே பிறந்ததுனால இந்த காவேரி பூம்பட்டினத்தில் அந்த காரைக்கால் பகுதியில் பிறந்ததுனால காரைக்கால் அம்மையார்னு பேர். தனதத்தருங்கிற அந்த செல்வந்தருக்கு அந்த காரைக்கால் அம்மையார் பிறக்கிறாங்க. பேர் புனிதவதி. குழந்தை சின்ன வயசுலேருந்தே அதிகமான சிவபக்தி. அவங்க அப்பா அம்மா வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுவாங்களாம். பூஜை பண்ணுறப்ப இந்த குழந்தை போகுமா, அப்பா நானும் பூஜை பண்ணுறேனே. குழந்தைகளுக்கு அந்த பிறக்கிற குழந்தைகளுக்கு அப்போ அந்த சின்ன வயசுலேருந்தே சிவபெருமானை பற்றி இந்த பூஜை செய்கிறது, இந்த பெரிய புராணம்லாம் படித்து இந்த கதையெல்லாம் சொல்லணும். அப்போ தான் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. இந்த குழந்தை சின்ன வயசுலேயே பூஜை அழகாக பண்ணும். சிவபெருமான் மேலே அந்த பக்தி அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுது. சிவபெருமான் மேலே இருந்த காதல் அதிகரிக்கிறது. அந்த அளவில்லா கருணை கடல் சிவபெருமானுடைய அருளால் இவர்கள் வராங்கள். இப்போது அந்த மங்கையர் பருவத்தை இந்த காரைக்கால் அம்மையார், அந்த புனிதவதியார் அடைந்து விட்டார்கள். அவங்க அப்பா தனதத்தருக்கு ஒரே கவலை. என்ன கவலை? இந்த பெண் குழந்தைகள் பிறந்தாலே ஒரே கவலை, எங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ண போகிறோமோ, நல்ல மாப்பிள்ளையாக பார்க்கணுமே, மாப்பிள்ளை நல்லா செல்வந்தராக இருக்கணும், நல்ல குணத்தோடு இருக்கணும், அந்த மாதிரி மாப்பிள்ளையாக பார்க்கணுமே. இந்த தனதத்தர் பார்த்தார். நாகப்பட்டினம் பக்கத்தில், நாகப்பட்டினத்தில் இன்னொரு வணிகர், இவங்க இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தாரில் இன்னொரு வணிகர், அவருக்கு பேர் இங்கே அந்த நாகப்பட்டினத்தில் நிதிபதி செட்டியார்னு ஒருத்தர். அவரும் பெரிய வணிகர். அவருக்கு ஒரு ஆண் குழந்தை, நிறைய ஆண் குழந்தைகள். அதில் கடைசி பையர் பேர் பரமதத்தர். அவரும் காரைக்கால் அம்மையார் மாதிரி அதே வயசில் பிறக்கிறார். அவருக்கும் இப்போ கல்யாண பருவம் வருது. இந்த நிதிபதி செட்டியார் பார்த்தார், நம்ம பையனுக்கு வேறு கல்யாணம் பண்ணுமே. சரி, இந்த பூம்புகாரில்
நம்ம தனதத்தர் இருக்காரே, அவர் வீட்டுக்கு பெண் கேட்டு போகணுமேன்ட்டு அப்போ என்ன சொன்னாராம், ஊர் பெரியவங்க கிட்ட சொன்னாராம். அவங்க போய் பெண் என்னன்னு பார்த்துட்டு அந்த காலத்தில் என்ன பழக்கம்னா, கல்யாணம் அந்த பார்க்கறதா இருந்தால், பெண் பார்க்கறதா இருந்தால், முதல்ல ஊரில் இருக்கிற பெரியவங்கள்லாம் போய் அந்த பெண்ணை பார்த்துட்டு வருவாங்க. பார்த்துட்டு வந்து எல்லாம் ஜாதகம்லாம் சரியாக இருந்துச்சு அவங்க அப்பா அம்மாட்ட வந்து சொல்லுவாங்க. கடைசியில் அப்பா அம்மா போய் பார்த்து அப்புறம் இந்த இந்த தேதி இந்த இடத்துல இந்த மாதிரி கல்யாணம் நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டு வருவாங்க. அந்த காலத்தில் அந்த பழக்கம் அப்படி. இந்த காலத்து மாதிரி கிடையாது. மன்னிக்கணும். அப்போது அந்த ஊர் பெரியவங்கள்லாம் போகிறாங்க. அங்கே பூம்புகாருக்கு உள்ளே போனால் தனதத்தர் உள்ளே உட்காந்துருக்கார். ஐயா வாங்க 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 உட்காருங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து வரோம். நாகப்பட்டினமா? அங்கே நம்மவர் ஒருத்தர் இருக்காரே, நிதிபதி செட்டியார் ஒருத்தர் இருக்காரே. ஆமாம் இருக்கார், பெரிய செல்வந்தர், நல்லா அள்ளி குடிக்கிற நல்ல கொடை வள்ளல். சரி, அவருக்கு நிறையா பசங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த வந்து பெண் வீட்டுக்காரங்களுக்கு எப்படின்னா, ஊரில் யார் யாரெல்லாம் ஆண் பிள்ளை வச்சுருக்காங்களோ அவங்க மேலெலாம் ஒரு கண். இந்த ஆண் பிள்ளை வச்சுருக்கவங்களுக்குலாம் பெண் பிள்ளை வச்சுருக்கவங்க மேலே ஒரு கண், அந்த வீட்டு மேலே ஒரு கண். இவர் பார்த்தார், அவருக்கு நிறையா பசங்க இருக்காங்களே, எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன இந்த கடைசி பையர் பரமதத்தருக்கு மட்டும் பொண்ணு பார்த்துட்ருக்கோம். ஓ சரி சரி சரி, பொண்ணு பார்த்துட்ருக்கீங்களா? எந்த ஊரில் பார்த்துட்ருக்கீங்க? பூம்புகார் இந்த ஊரில் தான் பார்த்துட்ருக்கேன். இந்த ஊரில் பார்த்துட்ருக்கீங்களா? எங்கே, எந்த வீட்டு எந்த பக்கம் பார்த்துட்ருக்கீங்க? இங்கே தான் வந்து பார்க்குறோம். ஓ அப்போ நீங்கள் பொண்ணு கேட்டு வரீங்க. சரி. அப்போது இவரும் யோசித்தார், நல்ல பையன், நல்லா தெரிஞ்ச ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, செல்வம் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நல்ல பையன், எந்த தப்பும் பண்ண மாட்டார் அப்படின்னு பார்த்தார். ஜாதகம்லாம் பார்த்தாங்க. கடைசியில் அவங்க அப்பா அம்மாலாம் வந்து பார்த்து எல்லாமே சுகமாக முடிஞ்சு இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. புனிதவதியாருக்கும் பரமதத்தருக்கும் நடக்குது. இந்த இடத்த வந்து சேக்கிழார் சொல்கிறார், ஒரு காளைக்கும் மயிலுக்கும் திருமணம் நடத்தப்பட்டதுன்னு சேக்கிழார் சொல்கிறார். அது என்னங்க, ஒரு ஆண் காளை ஒரு காளைக்கும் பசுவுக்கும் கல்யாணம் நடக்கப்பட்டது அப்படி சொல்லலாம். சரி, இல்லைன்னா ஒரு ஆண் மயிலுக்கும் ஒரு பெண் மயிலுக்கும் கல்யாணம் நடந்தது அப்படி சொல்லலாம். அது ஏங்க காளைக்கும் மயிலுக்கும் கல்யாணம்ங்கிறாரு? மயிலை பார்த்தா காளமாடு ஓடும். ஏன்னா அந்த பரமதத்தன் கடைசியில் காளைக்கு அம்மையாரை பார்த்துட்டு ஓட போகிறான். அதை இப்போவே சேக்கிழார் குறிக்கிறார் முன்னாடியே. இந்த சேக்கிழார் மாதிரி என்னங்க பக்தி சுவைனனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவர். அப்பேற்பட்ட சேக்கிழார் குறிக்கிறார். இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. இப்போது அந்த சம்பந்தி யாருக்கு, இந்த நிதிபதி செட்டியாருடைய சம்பந்தி, காரைக்கால் அம்மையாருடைய அப்பா வந்து இந்த நிதிபதி செட்டியார்கிட்ட பேசுகிறார். சம்பந்தி, அந்த காலத்தில் சம்பந்தின்னு பேர், சம்மந்தின்னு சொல்லக்கூடாது. தமிழ் வழக்கம், தமிழ் சொற்கள் ஒரு எழுத்து மாறினாலும் அர்த்தமே மாறி போயிடும். சம்பந்தினா பந்தம்னா தொடர்பு, சம்னா நல்ல, சம்பந்தினா நல்ல தொடர்புன்னு அர்த்தம். சம்பந்தர்னா நல்ல தொடர்பு. ஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர்னா ஞானத்தோடு நல்ல சம்பந்தம் வைத்தவர். மந்தினா என்ன அர்த்தம்? பெண் குரங்கு. சம்மந்தினா நல்ல பெண் குரங்கு. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் வெளியெறிந்து வானவரை இழைப்பார், கமனசித்தர் வந்து காய சித்தி விளைப்பார். மந்தினா பெண் குரங்குன்னு அர்த்தம். யாரையாச்சும் இப்போ நீங்கள் திட்டுறதா இருந்தால், உங்கள் சம்பந்தியை திட்டுறதா இருந்தால், இவர் தான் எங்கள் சம்பந்தி அப்படிங்க, அவரும் ஆமான்ட்டுருவார். தெரியாதுல்ல, தமிழ் தெரியாத அநியாயத்துக்கு பண்ணுறாங்க. ஒரு தமிழ் மாதிரி ஒரு சொற்களுக்கு எத்தனை அர்த்தம் இருக்குது தெரியுமா தமிழில்? அப்பேற்பட்ட இந்த தமிழ் மொழியை இப்படி படிக்காத வந்து கொள்கிறாங்களே, என்னத்தை சொல்ல. இப்போது வந்து அவர் சம்பந்தி வந்து கேட்குறார். சம்பந்தி வந்து இவர் நிதிபதி செட்டியார்கிட்ட கேட்குறார், இந்தாருங்க, நீங்கள் நல்லா செல்வந்தர், நல்ல பையனை வச்சுருக்கீங்க. சரி, உங்களுக்கு நிறையா ஆண் பசங்க இருக்காங்க. சரி, சொல்லுங்கள், விஷயத்த சொல்லுங்கள். இவர் சொல்கிறார், எங்களுக்கு ஒரே ஒரு பெண், ஒன்று கண்ணே கண்ணுன்னு வளர்த்துப்பட்டோம். இவளை இப்போ பிரிஞ்சு எங்களால் இருக்க முடியாது. இவள் தான் எங்கள் வாழ்க்கையே. நான் தான் ஒரு சின்ன வேண்டுகோள், அதை நீங்கள் செவிச்சாய்க்கணும். சொல்லுங்கள். இந்த மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் நாங்கள் எங்கள் ஊர்லேயே வந்து ஒரு தனி வீடு வச்சு தரோம், கடையும் வச்சு தரோம். அவங்க அங்கேயே தங்கிட்டு எங்கள் பெண்ணையும் நாங்கள் அடிக்கடி வந்து, எங்கள் மாப்பிள்ளையும் பொண்ணையும் அடிக்கடி நாங்களும் வந்து பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுப்போம். சரி, உங்களுக்காக ஒத்துக்கிறோம் அப்படின்னு அவரும் ஒத்துக்கிட்டார். இவங்களுக்கு இங்கேயே பூம்புகார்லேயே வந்து ஒரு காவேரி பூம்பட்டு தினத்துலேயே வந்து ஒரு கடையும் ஒரு வீடையும் கட்டி தந்துட்டாங்க, வச்சு தந்துட்டாங்க. இவங்க இப்படியே இருக்காங்க. கொஞ்சம் வருஷம் போகுது, நல்லா இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த நிதிபதி செட்டியார் ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு கடைக்கு போகிறார் வியாபாரத்துக்கு. போனப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவரை பார்க்க வந்திருக்காங்க. நல்லா வியாபார விஷயமாக பார்க்க வரலாம். சும்மா வரலாமா,
கையில் ஒரு 2 மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு வந்தோடனே இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. சரி கடைக்கார ஒரு கடையில் வேலை செஞ்ச ஒரு பையனை கூப்பிட்டு, "ஏய் தம்பிங்க வாடா, இங்கே போய் உள்ள எங்கள் வீட்டுக்காரி அவங்க அம்மனி இருப்பா, அவர்கிட்ட போய் கொடுடா" அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் வந்து இந்த மாதிரி ஐயா கொடுத்தாருன்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு போயிட்டார் இந்த கடையில் வேலை பார்க்குற தம்பி. இவங்க அந்த மாம்பழத்தை எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. உள்ளே வச்சுட்டு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அங்கே வந்து ஒரு சிவனடியார் வரார். சிவனடியார் சிவபெருமானாட்டையே இருக்கார். சிவபெருமான் தானே, ஒரு நல்ல வயசான ஒரு பழுத்த பழமாக ஒரு சிவனடியார் வரார். அந்த வயசானவருக்கு எவ்வளோங்க வயசு இருக்கும்? ஒரு 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 10 மில்லியன் வருஷம். எப்படி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. சிவபெருமானுக்கு வயசு இருக்கா? பிறந்த தேதி இருந்தால்தான் வயசு இருக்கும், இறந்த தேதி இருக்கும். டிஓபி இருந்தால் டிஓடியும் இருக்கும். டேட் ஆஃப் பர்த் இருந்தால் தான் டேட் ஆஃப் டெத் இருக்கும். சிவபெருமானுக்கு தான் பிறவியே கிடையாது. பிறவி இருந்தால் தானே வயசு. இந்த சிவபெருமான் வரார், அப்படி வயசானவரா, அம்மா பசிக்குதுமா, கொஞ்சம் சாப்பாடு ஓடுமா. வர்றார். அந்த காரைக்கால் அம்மையார் முன்னாடி வந்து நிற்கிறார். காரைக்கால் அம்மையார் வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. சாமி வாங்க, வந்து வீட்டில் திரு அமுது அருளிட்டு தான் போகணும். வந்து உக்காந்தாங்க. இங்கே வந்து இப்போ காரைக்கால் அம்மையாருக்கு ஒரே பதட்டம். என்னென்னா சாப்பாடு வச்சுட்டாங்க. அந்த காலத்தில் ஒரு அருமையான பழக்கம் என்ன தெரியுமாங்க? சாப்பாடு வச்சுருவாங்க, பொரியல் அப்புறமா தான் வைப்பாங்க. ஏன்னா இப்போ யாராவது பசியோடு வந்தாங்கன்னா வந்து சாப்பாடை போட்டு கொஞ்சம் தயிரை ஊற்றி ஊறுகாய் போட்டு கொடுத்துட்றான். ஆனால் பொரியல் மட்டும் வச்சாங்கன்னா, இந்தாங்க பொரியலை வச்சுட்டுருங்க, சாப்பாடு பார்த்தா உழ வச்சுருக்கேன் வந்துடும்னாங்கன்னா அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க? அதனால் அந்த காலத்தில் வந்து சாப்பாடு வச்சுருவாங்க. காரைக்கால் அம்மையார் அதேமாதிரி சாப்பாடு வச்சுருந்தாங்க. இப்போ பொரியலுக்கு வேறு வழி இல்லை. என்ன பண்ணலாம்? இந்த மாங்காய் கொடுத்து விட்டாரே, அந்த மாங்காவை அப்படியே இருந்து கறியாக செஞ்சிடலாம். இந்த வந்து சாப்பாடுக்கும் இந்த பொரியல் இந்த காய்கறி வகைகளுக்கு 2 பேர் தனித்தனியாக. சாப்பாடுக்கு திரு அமுதுன்னு பேர், இந்த காய்கறிகளுக்கெல்லாம் கறி அமுதுன்னு பேர். காரைக்கால் அம்மையார் யோசிக்கிறாங்க, திரு அமுது கைகூடி விட்டது, கறி அமுது கைகூடவில்லையே. இந்த வந்த சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டு தயிர் சாப்பாடை ஊற்றி இந்த மாங்காவை எடுத்து போட்டு இந்த கொஞ்சம் பொரியலாட்டை போட்டு வச்சுட்டாங்க. வச்ச உடனே இந்த சிவனடியார் சாப்பிட்டார். அம்மா மிக்க நன்றின்னு இந்த சிவபெருமான் போயிட்டார். போனதுக்கப்புறம் இந்த பரமதத்தன் வந்தார் வீட்டுக்கு பசியோடு. வந்தவொடனே சாப்பாடு போட்டாங்க. இந்த மாங்காய் இந்த புனிதவதி இந்த மாங்காய் ஒன்று கொடுத்து அனுப்பிச்சோன்னே அதை எடுத்துகிட்டு வந்தாங்க, சாப்பிட்டாங்க. ஒரு வாய் வச்சோடனே ஆஹா என்ன சுவை இந்த மாம்பழம், அருமையான சுவை. சரி அந்த ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இப்போ என்ன சொல்லணும்? 2 மாம்பழம் கொடுத்து அனுப்பிச்சேன், ஒரு மாம்பழம் எனக்கு நான் சாப்பிட்டேன், இன்னொரு மாம்பழத்தை நீ சாப்பிட்டுக்கன்னு தானே சொல்லணும். நல்லா இருக்குன்னு மாம்பழம் நல்லா இருந்தோடனே ஒரு மாம்பழம் கொடுத்து விட்டனே, அந்த மாம்பழத்தையும் எடுத்துகிட்டு வா. இது எதுக்கு வீண்? இது அவங்க பங்கு தானே, அவங்களுக்கு தானே கொடுத்துடணும். இவங்க கணவன் பேச்சை சொன்ன உடனே கேட்குன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாங்க. இப்போ சிறுமானேன்னு அழுகிறாங்க. சிறுமானே இந்த மாதிரி ஆயிடுச்சே, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சிறுமான்கிட்ட கேட்குறாங்க. உனக்கு தான் ஏன் அடியாருக்கு தான் ஏன் மாம்பழத்தை கொடுத்தேன், அதனால் எல்லாம் உன்னுடைய செயல் சிவருமானே. இப்போ என் கணவர் இப்படி கேட்குறார், ஒரு மாம்பழத்தை தான் கதறாங்க. சிவருமான் அருளால் ஒரு கையில் ஒரு மாம்பழம் வந்து வருது. இவர் போகிறார். இவங்க அந்த பரமதத்தர் உக்காந்துட்டு இருந்தார். காரைக்கால் அம்மையார் போகிறாங்க. போய் அவங்களுக்கு அந்த இன்னொரு மாம்பழத்தை கொடுக்குறாங்க. ஒரு வாய் வச்சோடனே, இது என்ன சுவை, இது உலகிலும் பிறர் கரிய ஒரு கனி, 3 உலகத்துலேயும் இந்த மாதிரி ஒரு மாம்பழம் கிடைக்காதுங்கிறார். சொல்லு புனிதவதி, இந்த மாம்பழத்தை உனக்கு யார் கொடுத்தாங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த 2 மாம்பழமே வந்து கன்ஃபார்ம் ஒரே மரத்துலேருந்து தான் வந்திருக்கும். ஒரு மாம்பழத்துடைய சுவை ஒரு மாதிரி, இன்னொரு மாம்பழத்துடைய சுவை வேறு மாதிரி இருக்காது. ஆனால் இந்த 2வது மாம்பழத்துடைய சுவை அவ்வளோ அமிர்தம் மாதிரி இருக்கே. இதை யார் கொடுத்தா உனக்கு? என்னை தவிர உனக்கு யார் கொடுத்தா? இதுதான் பிரச்சனையே. இந்த மனுஷனுக்கு பொல்லாத சந்தேகம். இப்போ கணவன் இருக்காரு, இவர் மாம்பழம் கொடுக்கலாம், நான் கொடுக்குறேன், சரி உனக்கு இன்னொருத்தர் யார் கொடுத்தாங்க? இப்போ காரைக்கால் அம்மையாருக்கு எப்படி இருக்கும்? அடக்க முடியல. சொல்லிட்டாங்க, சாமி இந்த மாதிரி ஒரு சிவனடியார் வந்தார், அவருக்கு அந்த மாம்பழத்தை எடுத்து போட்டேன், சிவருமான்கிட்ட போய் இப்போ நான் கேட்டேன், அவர் கொடுத்தாரு. சிவருமான் உனக்கு மாம்பழம் தந்தாரா? யார்? எந்த வீட்டு கதையை சொல்கிறேன்? எந்த ஊர் கதை? நல்லா இருக்கே கதை அப்படின்னாரு. உண்மையை சொல்லி யார் கொடுத்தா? இது என்ன அநியாயமாக இருக்குது? சரி இந்த பரமதத்தர் சொன்னார், சரி இப்போ சிவபெருமான் தானே உனக்கு மாம்பழம் கொடுத்தார்? ஆமாம். திரும்ப அவரையே இன்னொரு மாம்பழம் கொடுக்க சொல்லு, அதை நான் பார்க்கணும். அந்த மாம்பழத்தை அந்த பார்க்குறதுக்கு இன்னொரு மாம்பழத்தை கொடுக்க சொல்லு. இவங்க உள்ளே போனாங்க. சிவபெருமானே எனக்கு மாம்பழம் கொடு, நீ முன்னாடி கொடுக்காட்டியும் பரவாயில்ல, இப்போ கொடுத்தீங்கன்னா நீ இப்போ கொடுக்கலைன்னா நீ முன்னாடி கொடுத்தது பொய்யா போயிடும் சிவபெருமானேன்னு கேட்டாங்களா. கையில் இன்னொரு மாம்பழம் வந்துருச்சு. இவர் பரமதத்தர் பார்த்தார், இங்கே புனிதவதி அந்த மாம்பழத்தை கொண்டு வா. கையில் வாங்கினார். சாப்பிட போனால் டப்புன்னு மறந்துடுச்சு. ஏங்க
ஏன் அந்த மாமலம் மறந்துடுச்சு? இது காட்சிக்காக. இவர் என்ன சொன்னார்? பார்க்கறதுக்கு தானே கேட்டார், சாப்பிட்றதுக்கு கேட்கலையே. ஏன்னா இப்போ சாப்பிட்டாருன்னா இது நல்லா இருக்குது புனிதவதி, இன்னும் ஒரு மூட்டை மாம்பழத்தை இறக்க சொல்லு. இது எதுக்கு வம்பு? காட்சிக்காக வந்த மாம்பழம் இது. காட்சிக்காக வந்த மாம்பழம், ஆதாரத்திற்காக வந்த மாம்பழம் இது. சாட்சிக்காக வந்தது, சாப்பிடுவதற்கல்ல. மாம்பழம் மறந்துடுச்சு. உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துடுனே. தயிர் சாதத்துக்கு மாம்பழத்தை வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுத்தாரு நம்ம சிவருமான். அருமையாக சாப்பிட்டுட்டு போயிட்டாரா இல்லையா? அவர் வந்து சாப்பிட்லன்னு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா? இப்போ ஒரு நடக்க போகுது. இந்த பரமதத்தர் பார்த்தார், ஐயோ சிவருமானே இவளுக்கு மாம்பழம் கொடுக்குறாரு, இவர் இதுக்கப்புறம் என் மனைவி அல்ல, இவர்கள் நான் கும்பிடத்தக்க தெய்வம், இதை சொன்னால் என்ன ஆகும்? இவள் பொறுத்துக்கொள்ள மாட்டார், ஒத்துக்கொள்ள மாட்டார். எனவே நம்ம இந்த புனிதவதியார்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார், நான் வந்து வியாபாரத்துக்காக வெளியே போகிறேன். சரி சாமி, போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. போனார். வியாபாரம் நிறையா பொருள்லாம் சம்பாரிச்சுட்டு அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு அதில் வேற ஒரு அவங்களுக்கு வேற ஒரு குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை. அவருக்கு இந்த புனிதவதியார் பேரையே வச்சார், புனிதவதியின் பேரையே வச்சார். இந்த காரைக்கால் அம்மையார் இவர் போனதுலேருந்து ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, தூங்கவில்லை. இவர் இன்னும் ஒரு கடிதாசி போட மாட்டாரா, எப்படி இருக்கார், எங்கெங்கே இருக்கார், யாருமே தெரியல. எல்லோரும் குழப்பத்தில் இருக்காங்க. பாவம் வருடுறாங்க இந்த புனிதவதியார். ஒரு ஊருக்காரர், இந்த பூம்புகாரில் இருக்கிற ஒருத்தர், அவர் இருக்கிற ஊர் அங்கே மதுரை மாநகர் போனால் இங்கே இந்த பரமதத்தரை பார்த்துட்டார். என்னையாவது நம்ம ஊர் பரமதத்தன் இங்கே இருக்க ஊரில் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிவிட்டார். கணவனும் மனைவியும், அவருக்கு வந்து இந்த புதுசாக கல்யாணம் ஆன விஷயம் எதுவும் தெரியாது, பரமதத்தனை மட்டும்தான் பார்த்தார். வந்து ஊரில் அப்படியே சொல்லிவிட்டார். சரி, கணவனும் மனைவியும் தனியாக இருக்கக்கூடாது, அதனால் என்ன பண்ணலாம், இவங்களை வந்து நம்ம ஒன்றா சேர்த்து வச்சிடலாம். சொந்தக்காரங்க அந்த காலத்தில் வந்து கணவன் மனைவியை பிரிந்திருக்கும் கணவன் மனைவியை சேர்த்து வைப்பவர்கள். இந்த மாதிரி பிரித்து விடுறவங்க இல்லை இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி. அப்போது இந்த காரைக்கால் அம்மையாரை பல்லாக்கில் தூக்கிட்டு எல்லாம் போகிறாங்க. போய் மதுரை மாநகரில் இறக்குறாங்க. இவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சவொடனே இந்த பரமதத்தன் ஓடி வந்து காலில் விழுந்துட்டான். என்னடா அது, பெண்டாட்டி காலில் புருஷன் விழுகிறதா, கணவன் விழுகிறதா, இது என்னடா அநியாயமாக இருக்குது. இவங்க பார்த்தாங்க, சாமி என்ன பண்ணுறீங்க? இவர் நான் கும்பிடத்தக்கவர், சாதாரணமான அல்ல, இவர் தெய்வம், சிவருமான அருள் பெற்றவர் அப்படிங்கிறார் இந்த பரமதத்தர். கடைசியில் தான் அப்புறம் தான் சொல்கிறார், இந்த மாம்பழ கதையெல்லாம் சொன்னோடனே அப்புறம் தான் அந்த பெண் குழந்தை இன்னொரு கல்யாண விஷயத்தெல்லாம் சொல்கிறார். அம்மா, உங்களுக்கு இவ பேரையே வச்சுருக்கேன் புனிதவதின்னு, என் குழந்தைக்கு இந்த பேரையே வச்சுருக்கேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவங்க பார்த்தாங்க, சிவருமானே இந்த உடல் எதுக்கையா? இந்த உடல் இவனுக்காக தான், இந்த உடல் இவனுக்காக என்னுடைய உயிர் எல்லாமே உனக்காகயா. இப்போது இவனே என்னை வேணான்ட்டான், இதுக்கப்புறம் இந்த உடல் எடுக்கு. சிவருமானே எனக்கு இந்த உடம்பு வேணாம், இந்த உடம்பை எலும்பு உடம்பை பேய் வடிவம் தான் சிவருமானே அப்படின்னாரு. தோலெல்லாம் போய் எலும்பு கூடுவாக நிற்கிறாங்க. ஐயா, பேயை பார்த்துருக்கீங்களா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போங்க, உத்திரதாண்டவ நடராஜா அங்கே ஒரு காலம் மேலே தூக்கி ஆடுவார் நடராஜா. அங்கே போனீங்கன்னா அவருக்கு பக்கத்தில் காரைக்கால் அம்மையார் பேய் வடிவத்தில் அம்மையார் அமர்ந்திருப்பார்கள். இன்னொன்று, ஒரு அழகான பொண்ணு, ஒரு 20-25 வயசுன்னு வச்சுக்கோங்க, தனியாக போனால் என்கிட்ட ரொம்ப கஷ்டம். இந்த காலத்தில் அந்த சமுதாயமே சரியில்லை. எப்படின்னா இந்த பெண்கள் தனியாக போனாங்கன்னா பாதுகாப்பு இல்லை. அதனால் இந்த பேய் வடிவத்தில் போனால் யாராச்சும் கிட்ட வருவாங்களா? சிவருமானே எனக்கு இந்த வடிவத்தை தான் போகிறாங்க. ஒவ்வொரு கோயிலாக போய் சிவருமான பாடல் பாடுறாங்க. முதன்முறையாக சிவருமானை பற்றி பாடல் பாடியவர்கள் காரைக்கால் அம்மையார், வெண்பா பாடியவர்கள் காரைக்கால் அம்மையார். ஒவ்வொரு கோயிலாக போகிறாங்க. கடைசியில் திருக்கைலாயத்தில் சென்று சிவருமானை சந்திக்க வேண்டும் என்று போகிறாங்க. கைலாய மலை ஏறுறப்போ தான் இவங்களுக்கு வந்து சிவருமான் குடியிருக்கிற மலை, நான் இந்த வடிவத்தோடு போடலாமாங்க, நான் காலை தொலையக்கூடாதுன்னு அப்படியே தலைகீழாக அப்படியே வந்து கையை முன்னாடி வச்சு இப்படி தலைகீழாக நடந்து வர்றாங்க. அம்மா உமாதேவியார் மீனாட்சி அம்மை பார்த்தாங்க, சிவருமானே சுவாமி, இந்த என்பு யாக்கையின் அன்பு திறம் என்ன? இந்த பேய் வடிவத்தில் வரும் இந்த அந்த அன்பு உருவம் யார் அப்படின்னு நம்ம மீனாட்சி அம்மன் கேட்குறாங்க. சிவருமான் சொல்கிறார், உமா, இவள் நம்மை பேணும் அம்மைகால், என்னுடைய அம்மா, இவர் என்னுடைய அம்மா. உள்ள வராரு, காரைக்கால் அம்மையாரை பார்க்குறாரு.
சிவருமான் அம்மாங்க, அம்மான்னு சொல்ல காரைக்கால் அம்மையார் இவரை பார்த்துட்டு அப்பனேங்க. அவன் இப்போ வந்து இந்த இந்த இடத்துல வந்து 3 பேத்துக்கு வந்து மிக்க மகிழ்ச்சி. யாருக்கு தெரியுமா? ஒன்று சிவருமானுக்கு. ஏன் நம்மளுக்கு ஒரு அம்மா கிடச்சிட்டார். இந்த சிவருமானை போட்டு எல்லாரும் அடி அடின்னு அடிப்பாங்க. இந்த சாக்கிய நாயனார் கல்லால் அடித்தார், கண்ணப்ப நாயனார் காலால் மிதித்தார், பாண்டிய மன்னன் அடித்தான். ஏன்னா இந்த சிவருமானுக்கு அப்பா அம்மா இல்லை. அப்பா அம்மா இருந்தாங்கன்னா எதுக்கு யார் என் பையனை எதுக்கு அடிச்சிங்கன்னு கேட்பாங்க. சிவருமானுக்கு அப்பா அம்மா இல்லை, அதனால் எல்லோரும் அடித்தாங்க. இப்போ அவருக்கு சந்தோஷம், எனக்கு ஒரு அம்மா கிடச்சிட்டா. இந்த ஏன் சிவருமான் அம்மான்னு கூப்பிட்றாரு? ஏன்னா காரைக்கால் அம்மையார் சிவருமான் நினைக்கிறார், அம்மா நீ பாட்டுக்கு உன் கணவனோட சந்தோஷமாக இருந்த. நான் வந்து ஒரு நாள் உன் வீட்டுக்கு வந்து மாமலாம் இந்த சாப்பாடு சாப்பிட்டு போனதுனால தான் இந்த மாதிரி கணவனை பிரிஞ்சு இப்படி நீ இருக்க. இல்லைன்னா நீ பிள்ளைகளோட சந்தோஷமாக இருந்திருப்பேன். அந்த குறையை தீர்க்கறதுக்கு நானே உனக்கு பையன் அம்மா அப்படின்னு இந்த சிவருமான் சொல்கிறார் காரைக்கால் அம்மையாரை பார்த்து. இப்போது சிவருமானுக்கு சந்தோஷம், அவருக்கு ஒரு அம்மா கிடச்சாங்க. இப்போ காரைக்கால் அம்மையாருக்கு சந்தோஷம். ஏன் நம்மளுக்கு ஒரு பிள்ளை கிடச்சிருச்சு, சிவருமான் மகன் தானே அவருக்கு. இப்போ 3வது ஆள் யார்? அம்மா உமாதேவிக்கு சந்தோஷம். ஏன் நம்மளுக்கு ஒரு மாமியார் கிடச்சிட்டாங்க. மாமியார் கிடச்சா சந்தோஷப்படணும் ஐயா. நான் அதுவும் சொல்லலை, எனக்கு எதுக்கு வம்பு, விட்டுருங்க. இப்போது சிவருமான் கேட்குறாரு, அம்மா ஏதாவது வரம் இருந்தால் கேளுங்க. காரைக்கால் அம்மையார் கேட்குறாங்க, சிவருமானே ஒன்று பிறவாமை வேண்டும், எனக்கு இந்த பூமியில் திரும்ப பிறக்கக்கூடாது, உங்கூடையே இருந்தனும். அப்படி நான் வினக்கணக்கு பண்ணியிருந்து மீண்டும் பிறந்தால் பெருமானே உன்னை என்றென்றும் மறவாமை வேண்டும் சிவருமானே. அப்படி நான் திரும்ப இந்த உலகத்தில் பிறந்துட்டேன்னா உன்னை என்றைக்கும் நான் மறக்காத இருக்கணும் ஐயான்னு காரைக்கால் அம்மையார் கேட்குறாங்க. இன்னொன்று வேணும் சிவருமானே. என்னம்மா? நான் பாட நீ ஆட வேண்டும். சிவருமான் சொன்னார், அம்மா திருவாலங்காடு கோயிலுக்கு வாங்க, அங்கே உங்களுடைய வரம் கிடைக்கும். காரைக்கால் அம்மையார் திருவாலங்காடு கோயிலுக்கு வராங்க. அங்கே சிவருமான் ஆட காரைக்கால் அம்மையார் அமர்ந்து கேட்கிறார்கள். நான் அந்த திருவாலங்காடு கோயிலுக்கு போனேன். உள்ள பெரிய பழங்காலத்து கோயில், சரியான கோயில். ஞானசம்பந்தர் வந்து பாடியிருக்கார். சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுறார், அத்தா ஆலங்காடா உன் அடியார்க்கடியேன் ஆவேனே, முத்தா முத்தி தரவல்ல உன்மேலுமையாலுமை வங்கா, சித்தா சித்த திறங்காட்டும் சிவனே தேவர் சிங்கமி, பத்தா பத்தர் பலர் போற்றும் பரமாபலய நூர்மேய, அத்தா ஆலங்காடா உன் அடியார்க்கடியேன் ஆவேனே, அத்தா ஆலங்காடா உன் அடியார்க்கடியேன் ஆவேனே, அத்தா ஆலங்காடா உன் அடியார்க்கடியேன் ஆவேனே. சிவருமானே உன் அடியார்களுக்கு அடியேனாக நான் மாற வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுறார். திருஞான சம்பந்த சாமி அங்கே தேவாரம் பாடியிருக்கார், அப்பரும் பாடியிருக்கார், காரைக்கால் அம்மையாரும் பாடினாங்க. உட்காடுறாங்க. அந்த திருவாலங்காடு கோயிலுக்குள்ளே போனேங்க. போகிறப்ப வந்து வெளியே வந்து புல் வச்சுருந்தாங்க. பசுமாடு உள்ளே நிறையா இருக்குது, எல்லாம் கொடுங்கன்ட்டு 10 ரூபாய்க்கு ஒரு புல் கட்டு வாங்கினோம். போய் அங்கே நந்தி தேவருக்கு கொடுத்தோம். மனசு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சுங்க. அந்த ஒரு நிம்மதியாக நான் எங்கேயுமே கிடைச்சதில்லை. அந்த ஒரு யாவர்க்குமாம் பசுக்கு ஒரு ஆயுரை திருமூலர் பாடுறார். அப்படி அந்த நந்தி பகவானுக்கு அந்த பசுமாடுகளுக்கெல்லாம் அந்த புல்லை கொடுத்துட்டு சிவருமானை பார்க்க உள்ளே போனோம். உள்ளே நானே எங்கள் அம்மாவும் போனோம். உள்ளே போனால் சிவருமான் தனியாக இருக்கார். மத்தியான நேரம் இந்த எல்லா கோயிலுக்கும் மத்தியான நேரம் போய் கும்பிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து சாமி ஃப்ரீயாக இருப்பார். அப்போ தான் ஜாலியாக நின்று தனியாக சிவருமான் கூட ஃப்ரீயாக நின்று பேசணும் ஜாலியாக. இல்லைன்னா கூட்டத்தில் நம்மளை ஈஸியாக தள்ளி விடுவாங்க. திருச்செந்தூர் கோயிலெலாம் ஈஸியான ட்ரிக்கு. மீனாட்சி சுந்தரம் ஐயான்னு மதுரைக்காரர், அவர் சொல்லுவார், திருச்செந்தூர் கோயில் போகிறதா இருந்தால் மத்தியான நேரத்தில் போங்க, அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும்ட்டு. அப்போ தான் போய் திருப்புகழ் தேவாரம் எல்லாம் படிச்சுட்டு வரலாம். வந்து மத்தியான நேரம் போனால் சிவருமானை கும்பிட்டாச்சு. இங்கிட்டு வந்து 63 நாயன்மார்கள்லாம் வச்சுருந்தாங்க. காரைக்கால் அம்மையார் அங்கே அமர்ந்து கொண்டிருந்தாங்க. பார்த்துட்டே வந்தோம். எனக்கு அப்போ தெரியாது காரைக்கால் அம்மையார் இந்த மாதிரி பாடிக்கிட்டு இருக்காங்க, சிவருமான் படி ஆடுறாரு, இந்த வரலாறுலாம் எனக்கு தெரியாது. அப்போது உள்ளே கொஞ்சம் கோயிலை வந்து வலம் வரும்போது ஒரு அறை, ஆக்சுவலாக திருவாலங்காடு வந்து ரத்தின சபை. அந்த பஞ்ச சபையில் திருவாலங்காடு ரத்தின சபை. அங்கே ஒரு அறை உள்ளே எங்கிட்ட போய் சன்னதியாக இருக்குது. சரி சாமி கும்பிடலான்னு பார்த்தா 4 பக்கமும் செவுரு மூடி கிடக்குது. சரி ஏதோ கட்டுமான பணி போல் அப்படின்னு நானும் ஃப்ரீயாக விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் தான் இந்த வரலாறை கேட்டதுக்கப்புறம் தெரியுது, அதுக்குள்ளே காரைக்கால் அம்மையாரை உட்காந்து பாட சிவருமான் நின்று ஆடிக்கிட்டு இருக்கார். ஏங்க காரைக்கால் அம்மையார் ஏங்க 63 நாயன்மார்களில் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க மட்டும் ஏன் உட்காந்துட்டு இருக்காங்க? ஏன்னா பாடுறவங்க உட்காந்து பாடணும், ஆடுறவங்க நின்று தானே ஆடணும். அதனால் பாடுறவங்க உட்காந்துருந்து சௌரியமாக பாடுறாங்க, ஆறாவது சிவருமான் ஆடிக்கிட்டு இருக்கார். அர்ச்சகர் சொல்கிறார்,
வந்து நைட்டு அந்த செவுத்துல காதை வச்சு கேட்டேன்னா, யாரோ ஒருத்தர் பாடுற சத்தமும், யாரோ யாரோ ஒருத்தருடைய சிலம்பம், இந்த சிலம்போடைய அந்த அந்த ஒலி கேட்குதுன்னு அந்த அர்ச்சகர் சொல்றார். எனக்கு இப்ப இந்த வரலாறே தெரியாது. கேட்டவுடனே புல்லரிச்சு ஓடிட்டேன். இப்பேற்பட்ட தலத்துக்கா நம்ம போயிட்டு வந்திருக்கணும். "அத்தா ஆலங்காடா உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே" சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடின இப்பேற்பட்ட ஒரு தலத்துக்கா நம்ம போயிட்டு வந்திருக்கணும். இன்னைக்கும் போய் திருவாலங்காட்டில் அந்த செவுத்துல காதை வச்சு கேளுங்க. காரைக்கால் அம்மையார் பாடுற சத்தமும் சிவபெருமான் நடனமாடுற அந்த ஒலியும் சிலம்பத்தோடைய சிலம்பு ஒலியும் கேட்கிறதாம். நம்மெல்லாம் போய் ஒரு நாள் எல்லாரும் நீங்கள் எல்லாம் போய் பார்க்கணும். அருமையான பாக்கியம் அடியேனுக்கு கிடைச்சது. எனவே காரைக்கால் அம்மையாருடைய குரு பூஜையாகிய இன்றைக்கு அவரை பற்றி பேசும் பாக்கியத்தை அடியேனுக்கு கிடைச்சது. சிவபெருமானுடைய அம்மாவும் ஆகிய காரைக்கால் அம்மையாரின் திருத்தாள்களை வணங்கி இந்த பதிவை அவர் திருவடிகளில் சமர்ப்பித்து என் குருநாதர் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருத்தாளை வணங்கி இந்த பதிவை முடிக்கிறோம். திருநாவுக்கரசு வையகமும் துயர்தீர்க்கவே மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்னும் கூற்றை முன்மொழித்து இந்த பதிவை முடிக்கிறோம். திருநாவுக்கரசு 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 திருநாவுக்கரசு.